நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2023. இந்த நியூ இயர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ஹாப்பினஸோட, ஹெல்த்தோட, வெல்த்தோட, பீஸோட, நல்ல ஒரு மென்டல் ஹெல்த்தோட கொண்டு போகணுன்ற விஷயோட இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2023 கோல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி 2022 கொஞ்சம் கோல்ஸ் நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு 2022 நான் எனக்கு செட் பண்ண ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா மை ஸ்டைல், அதாவது எனக்கு பிடித்தமான ஸ்டைலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான். எந்த ஸ்டைலில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன், எது வந்து எனக்கு நான் இன்னும் அழகாக தெரியும், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஐடென்டிஃபை பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு எஸ், எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எதில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன், எதில் நான் எனக்கு ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து நான் கண்டிப்பாக பிடிச்சிட்டேன். செகண்ட் நான் செட் பண்ண கோல் வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது தான். இந்த புக்ஸ் தான் படிக்கணும்னு நான் வைக்கல, இது சம்மந்தப்பட்ட இந்த கேட்டகரியில் உள்ள புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு வந்துட்டு செட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி 10 புக்ஸ் படிக்கணும்னு செட் பண்ணியிருந்தேன். 10 புக்ஸுமே நான் படிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டால் படிக்கல. நான் படிச்சுட்டு வந்து 6 புக்ஸ் மட்டும்தான். என்னால் 6 புக்ஸ் தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக புக்கு வடிவத்தில் பேஜ் பை பேஜாக, சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக, வேர்ட் பை வேர்டாக படிக்க முடிஞ்சிச்சு. பட் நான் வந்து அதை தாண்டி நிறைய புக்ஸ் வந்து படித்தேன். ரிவ்யூ மூலிமா, புக் சம்மரி மூலிமா, புக் ஹைலைட்ஸ் மூலிமா, ஒருத்தவங்களோட புக் ஃபீட்பேக் மூலிமா, ஒருத்தவங்களோட புக் டேக்அவே மூலிமா, ஆர்டிகல்ஸ் மூலிமா நிறைய புக்ஸ் படித்தேன். பட் அது வந்து புக்கு வடிவத்தில் நான் படித்தேன். நான் படித்த அந்த 6 புக்ஸில் என்னோட பர்சனல் ஃபேவரட்டான புக் வந்துட்டு த லிட்டில் பிரின்ஸ் தான். 50 கொடுத்துப்பேன். ஐ கேன் கிவ் 60 or 70 as well, பிகாஸ் நான் நிறைய லேட் நைட் உட்காந்து ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன். ஸோ இன்னர் செல்ஃப் ஏன்டி இப்படி எனக்கு கஷ்டப்படுத்துன்னு கேட்குது. பட் நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சருன்றதுனால 60 மார்க்ஸ் கொடுக்குறேன். கோல் என்ன அப்படின்னா வந்துட்டு யூடியூப் சம்மந்தமாக ஒரு கோல் வச்சுருந்தேன். அது என்னன்னா, இந்த இயர்ஸ் 2022 ஸ்டார்டிங்லேயே நான் 500 சப்ஸோடையும் 1000 சம்திங் வாட்ச் ஹவர்ஸோடு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு 2x மாத்திரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 500 சப்ஸ்கிரைப்ஸ் வந்து 1000 ஆகும், 1500 வாட்ச் ஹவர்ஸை வந்துட்டு 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகும் மாத்திரதா கோல் வச்சுருந்தேன். பட் அட்டர் ஃப்ளாப் ஆனது வந்துட்டு இந்த கோல் மட்டும்தான். இப்போ வரைக்கும் ஐ திங்க் நம்ம 645 அந்த சப்ஸில் தான் இருக்கும். 2x க்ரோத்லாம் இல்லை, 0.34x க்ரோத்தில் தான் இருந்திருக்கேனே. அதுக்கு நிறைய காரணங்கள். ஸ்டில் நான் அதை ஓல்ட் ஆன் பண்ணியிருக்கிறதே ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, பிகாஸ் ஒரு டைமில் வந்துட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தாட்லாம் எனக்கு வந்தது. பட் இப்போது இந்த நியூ இயர்லேயும் நான் அந்த வீடியோ எடுக்கிறப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் மை செல்ஃப். நான் அதை விடவே இல்லை. ஐம் ஸ்டில் வந்து பிளான்ஸ் ரிலேட்டடாக வச்சுருந்தேன். அது கோல் என்னோட அல்டிமேட் ஃபேவரட்டாக மாறிடுச்சு. பிகாஸ் 2022 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட் வந்து நான் வளர்த்துட்டேன். அது என்னன்னா வந்துட்டு தொட்டாசிலிங்கின்னு சொல்லுவாங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ என்கிட்ட வந்து தொட்டாசிலிங்கி இருக்குது. நான் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆனதுக்கும் அந்த தொட்டாசிலிங்கி தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் தொடர்றப்போ அது சிலுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி எனக்கும் அந்த நேம் இருந்திருக்கு, தொட்டாசிலிங்கி அப்படி சொல்லிட்டு. அது ஏன் நான் சொல்ல விரும்பல. பட் அந்த பிளான் பார்க்குறப்போ ஐ ஃபீல் இட் இஸ் மை செல்ஃப். அது எவ்வளோ நான் தொடர்ப்போ அது சுருங்குதோ, வித்தின் மேக்ஸிமம் என்ன 15 minutes 1 hour அது திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துடும். அது பார்க்குறப்போ நம்மளும் எவ்வளோ அடி வாங்கினாலும் ரிட்டன் வரணும் என்ன அப்படியே வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கணும்னு நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். மேக்லேருந்து, கீரோலேருந்து, அப்புறம் சில லிப்ஸ்டிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். வாங்கி முடிச்சிட்டேன். ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. கோல் வந்துட்டு மொராக்கன் ஆர்கன் ஆயில் வந்து வாங்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். தி ஆர்டினரியோட ஆர்கன் ஆயில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த அளவுக்கு அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதை விட ஒரு 2% வந்து நான் எக்ஸ்ட்ராவே சேவ் பண்ணிட்டேன் இந்த இயரில். நான் அதுவே பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் ஃபிக்ஸ் பண்ணேன். 2ல் நான் என்னோடய கோல்ஸ், நான் எனக்கு வச்ச கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அப்படின்னா வந்துட்டு 420 to 80. பிகாஸ் ஓவராலாக நான் வந்து சொதப்பினது அப்படின்னா வந்து யூடியூப் செம்மையாக சொதப்பினேன், புக்ஸ் செம்மையாக சொதப்பிட்டேன். 2022 பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. 2023 பற்றி பார்க்கலாம். 2023க்கு வந்துட்டு நான் இன்னுமே சில கோல்ஸ்லாம் வந்து அட்டைன் பண்ணணும்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னோட நேம் எழுதிக்கிறேன். 2022 பிளானே இல்லை ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேஸே கிடையாது, ஆரம்பிக்கலாம், என்ன நடக்கும். சேவிங்ஸ்லாம் வேற லெவல். அந்த நம்பர் எழுதுறப்போ நானே யோசிக்கிறேன், என்னாச்சும் ஐடியா இருக்காடி, ஏதாவது பிளான் இருக்காடி, நீ பாட்டுக்கு எழுதுற அப்படின்னு. பட் சீரியஸ்லி நான் அதை தான் கம்ப்ளீட்டட். வந்து நான் 10 புக்ஸ் படிக்கணும்னு நினச்சப்போ என்ன புக் படிக்கணும்னு கூட தெரியல. பட் யா ஐ மேட் இட். ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இப்போது என்னோட ஃபேவரட் புக் என்னன்னு சொல்கிற அளவுக்கு, எனக்கு என்ன மாதிரி புக் பிடிக்குன்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன். கான்ஃபிடென்ட்டாக நான் வந்துட்டு 2023 கோல்ஸ் பார்க்கலாம்.
ரிமெம்பர் வை யூ ஸ்டார்டட். இந்த இயர் நான் வைக்க போகிற ஃபர்ஸ்ட் கோல்வே வந்து யூடியூப் பற்றினது தான். என்னோட தொலைஞ்சு போன யூடியூப் எனர்ஜி எல்லாத்தையும் என்னால் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். நான் வைக்கிற கோல் வந்துட்டு புக்ஸ் தான். ஃபுல் ஃபோக்கஸ் தேவைப்படும். டிசைட் பண்ணிட்டேன் நான் என்ன 5 புக்ஸ் படிக்கணும்னு. அந்த 5 புக்ஸ் வந்து நான் படித்தாலே ஐ வில் பி ஷோ. கோல் வந்துட்டு நான் சில பிரைட்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. மற்றவங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். நீங்கள் எபிலிட்டி ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட டிஃபிகல்ட்டி இருக்குது. சாரி கட்ட கற்றுக்கணும். எவ்வளோ வயசானாலும் எப்போ பாரு அம்மா கிட்ட போய் மம்மா சாரி கட்டி விடுங்க. இன்னொரு குட்டி கோல் என்ன அப்படின்னா ஜாப் தான். நான் ஜாப் சேஞ்சுன்றது இந்த இயர் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். இம்பார்ட்டன்ட் கோல் வந்துட்டு ட்ரெஸ். நீங்கள் இந்த கோல் பற்றி சொல்லணும் அப்படின்னா வாட் ஐ ஃபீல்னா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ட்ரெஸ் செலெக்ஷன்லேயே எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டுக்குள்ளே தான் நான் இனிமேல் இருக்க போகிறேன். இனிமேட்டு வந்து இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு போட்டிருக்கா, இந்த மாதிரிலாம் எந்த காரணத்துக்காக ஒரு ட்ரெஸ் பிக் பண்ண போகிறது கிடையாது. டெவலப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இதோட எக்ஸ்ட்ரீம் நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த லாஸ்ட் இயர் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இயர். அதை வந்துட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கோல் வந்துட்டு இந்த இயர் தான் நான் பண்ணவே போகிறேன். அது என்னென்னா கிளியர் ஸ்கின். இந்த இயர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா வந்துட்டு ஷேவிங். என்னோடய பியூட்டி கான்ஷியஸில் பெருசாக வைக்க போகிற ஒரு கோல். நோ மோர் பிக்மெண்டேஷனே கிடையாது. அந்த மாதிரி கோலும் சரி அண்ட் தென் இந்த கோலும் சரி இந்த வருஷமே நான் முடிப்பேனான்னு கேட்டால் தெரியல. பட் நான் இந்த வருஷம் அதை கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். அது மட்டும்தான் எனக்கு இந்த நோ பிக்மெண்டேஷனையும் கிளியர் ஸ்கின்லேயும் மைண்டில் இருக்க ஒன்று. ஃப்ளைட்டில் போகிறது தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோல். நம்ம இப்போ பார்க்கலாம். என்னோடய கோல் வந்து நான் ஃப்ளைட்டில் போகிறது கிடையாது. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோலுன்றதுனால நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணிக்கிறேன் மைசெல்ஃப். ஸோ நீங்கள் உள்ளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, உங்கள் பாடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு மேலே ஸ்ட்ரென்த்து காட்டணுமே வந்துட்டு நான் சில பொருளாக வாங்கணும்னு வச்சுருக்கேன். டேஷனோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரொட்டீனில் பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் தான். நான் ஸ்கூல் ஏஜ்லேருந்து ஒரு ஷர்மிக்கு வந்து அது மாதிரி ஒரு சிக்னேச்சர் பர்ஃப்யூம் வந்து உமன் ஆன பிறகு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வேணும், அதில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன், இவ்வளோ அமௌண்ட் வந்து சில பொருள் வாங்க போகிறேன். நோப், கம்ப்ளீட்லி நோப். ஓகே, இப்படி வந்து பண்ணுறது மூலிமா இதை நான் அட்டைன் பண்ணுவேன். நல்லா பாடவும் மாட்டேன், அந்தளவுக்கு நல்லா ஆடவும் மாட்டேன். இந்த இயர் வந்து அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படி மென்ஷன் பண்ணேன்னா அ கம்ப்ளீட் செல்ஃப் அப்படி தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். 2022 நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களாலேயுமே வந்துட்டு ஏதாவது கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல, நான் வந்து பார்ஷலாக தான் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஸ்டார்ட் கூட பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு லெட் இட் கோன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து நான் பண்ணல உங்களை பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த பர்பஸ் எந்த யூஸுமே கிடையாது. அதே கோலை 2023க்கு செட் பண்ணுங்கள். God has given us another chance. ஸோ இதை நம்ம ஒழுங்காகவே பயன்படுத்திக்கலாம். எப்போவுமே பி எம்பத்தட்டிக் டு யூ ஆஸ் வெல். உங்களை ஃபர்கிவ் பண்ணிவிட்டு 2023 கோல்ஸை வந்து செட் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். 2022ல் நீங்கள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கணும். 2022ல் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப் கொடுத்து 2023 வந்து இனிமேல் பெஸ்ட்டான ஒரு கோல் அச்சீவ் பண்ண ஒரு இயராக மாற்றலாம்.